பால் காய்ச்சும்போது பாத்திரம் அடிபிடிச்சு போகுதா? முட்டை வேக வைக்கும்போது உடைஞ்சி போயிடுதா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீக்கிரமே கெட்டு போயிடுதா? இது அத்தனைக்கும் தீர்வு இந்த வீடியோவில் உங்களுக்கு. நம்மளுக்கு பாத்திரம் கழுவுறதுலேயே கொஞ்சம் வேலை இழுக்கிறது என்னென்னா, இந்த பால் பாத்திரத்தை விளக்குறது தான். பாத்திரம் அந்த பாலோட இது படிஞ்சு அதை நம்ம ரொம்ப தேய்க்க வேண்டியது இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பாத்திரத்தில் பால் காய்ச்சறோமோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தண்ணியை அலசிட்டு அதுக்கு மேலே பால் காய்ச்சும் போது பால் பிடிக்காது பாத்திரத்தில். இப்போ பால் பொங்கி வருது பாருங்கள். நான் இப்போ டம்ளரில் ஊற்றிட்டு அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அச்சோ, கொஞ்சம் செஞ்சிருச்சு, பரவாயில்ல, தொடச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரம் அடிபிடிக்காமல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணும்போது வேலை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள். நாம் முட்டை வேக போடும்போது தண்ணி அடுப்பில் கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும்போது முட்டையை எடுத்து மெதுவாக டப்புன்னு போட்டுறாமல் மெதுவாக சைட்லேருந்து போடணும். டப்புன்னு போடும்போது தான் விரிசல் ஏற்பட்டு முட்டையில் உள்ளே இருக்க மஞ்சள் கரு வெள்ளைக்கருலாம் வெளியில் வருது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி தண்ணி கொதித்தோன்னே மெதுவாக போடுங்க. அது கூட இந்த பொருளை சேர்த்துக்கோங்க, எலுமிச்சை பழத்தோலும் கல் உப்பும். எலுமிச்சை பழத்தோலும் கல் உப்பும் அந்த பாத்திரத்தில் முட்டையோட அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். முட்டையும் உடஞ்சி ஓட்டோடு ஒட்டிக்காமல் இருக்கும். இது ரெண்டையும் பயன்படுத்துங்க. ஆம்லேட் போடுறதுக்கெல்லாம் வச்சுருக்க முட்டை பாத்திரம் கவிச்சி அடிக்கும் முட்டையை கலக்கினதுக்கு அப்புறம். அதையும் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு கழுவுனிங்கன்னா அந்த ஸ்மெல் போயிடும். தவறி முட்டை தரையில் விழுந்தால் கூட இந்த மாதிரி உப்பு தூவி அந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல முட்டையோட ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் முட்டை வேக போடும்போது. இப்போ பாருங்கள், முட்டை வேக போட்ட ஓடுலேருந்து முட்டையெல்லாம் அந்த ஓட்டில் ஒட்டிக்காமல் க்ளீனாக நம்மளுக்கு வந்திருக்குது. சில நேரம் பாதி முட்டை ஓட்டிலே ஒட்டிக்கும். சுட சுட இருக்கும்போது முட்டையை உரிக்காதீங்க. கொஞ்சம் டைம் விட்டு உரிக்கும்போது முட்டை வீணாகாமல் முழுசாக கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க. இதுக்கு 1 பங்கு இஞ்சிக்கு 2 பங்கு பூண்டு, 50 கிராம் இஞ்சினா 100 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூட 2 பொருள் சேர்க்கும்போது 1 மாதம் ஆனாலும் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும்போது கொஞ்சம் மிளகும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சில டிஷ்ஷில் கொஞ்சோண்டு மிளகு சேர்க்க வேண்டியது இருக்கும். அப்போ கொஞ்சோண்டு சேர்க்க முடியாமல் காரம் அதிகமாகிடும். இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும். அது கூட இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. விழுதுகளை இஞ்சி பூண்டு விழுது அரைத்தவுடன் அதில் நான் நல்லெண்ணெய் கலந்து வைப்பேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கலந்து வச்சுக்கோங்க. இப்படி அரைச்சி வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நீர்த்தன்மை ரொம்ப ட்ரை ஆகாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சது மாதிரியே இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு அரைத்த மிக்ஸி ஜாரோ அது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கண்டெய்னர்லேயோ அந்த வாசம் போகிறதுக்கு நியூஸ் பேப்பரை சுருட்டி போட்டு வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் போயிடும்.